வாழட்டும். அனைத்து உயிரினங்களும் அமைதி, நலம் மற்றும் வளத்துடன் வாழட்டும். இப்போது நாம் வசதியாக அமர்ந்து கண்களை மூடி உடல் மற்றும் மனத்தை தளர்த்தி அமைதியான இதயத்துடனும் மழைநீர் மற்றும் அனைவரின் நலன் குறித்து நேர்மையான எண்ணத்துடனும் நமது தியானத்தை தொடங்குகின்றோம். You feel the difference and get peace in your mind. Gently place your hands on your eyes. 5, 4, 3, 2, 1. We did a good meditation. For the gratitude, let's clap our hands. Thank you. And then we are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city, country, and the world, encouraging everyone to engage in such meditation. We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV for giving the facilities. Let us sincerely wish you Valha Valamudan, Valha Valamudan, live prosperously and make peace, good kindness, health and harmony in the world. Thanks goes to Dhamma Master for guiding the meditation. Thanks goes to myself for playing the music. Thanks goes to Bhavani Master for doing the recording. Thanks goes to Arundhati Master for displaying the flyers. Thank you all. நன்றி தாரா. எங்களுக்கு மியூசிக் ஏர்லியா முடிச்சு எங்களை ஏர்லியா தொடங்க சொல்லிட்டது, மன்னிக்க வேண்டும். இன்று நாங்கள் ஜமுனா ராணி அம்மையாரின் மறைவு தினத்துக்காக அஞ்சலி செலுத்த போகின்றோம். ஜமுனா ராணியின் மறைவு தென்னிந்திய திரையுலகத்தையும் இசை உலகத்தையும் தனது தேன் சிந்தும் குரலால் வசீகரித்து வைத்திருந்த பழம்பெரும் பின்னணி பாடகி ஜமுனா ராணி அம்மையார் எங்களை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விட்டார். ஜூலை 30 2026 ஈடு செய்யாத முடியாத பேரிழப்பை சந்தித்தோம். 1938 ஆந்திரா பிரதேசத்தில் பிறந்து வயலின் ஜம்பவான் தாயாரிடம் இசையை உள்வாங்கினார். 4 வயதிலேயே பாடி முதல் பரிசுகளை வென்று 1946 தெலுங்கு படத்திலும் 1952 சௌந்தரராஜனுடையும் இணைந்து பாடி தமிழுலகில் தன் கால் தடத்தை ஆழமாக பதித்தவர் ஜமுனா ராணி அம்மையார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சிங்களம் என பல மொழிகளில் 6000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்ற அந்த சிறந்த கலைஞருக்கு கண்ணீர் அஞ்சலி சமர்ப்பிக்கின்றோம். அன்னாரின் உடல் மறைந்தாலும் அவர் பாடிய கானங்கள் காலமெல்லாம் அவர் புகழை பாடிக்கொண்டே இருக்கும். அன்னாரின் ஆன்மா சாந்தியடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அழுகை ஒரு பலவீனம் அல்ல, அது இயற்கையின் மிகச்சிறந்த வலி நிவாரணி. எனவே எமது கண்ணீரை அர்ப்பணிக்கின்றோம் அம்மா உங்களுக்கு. இவர் மறைந்த போது 88 அகவையை தாண்டி இருந்தார். 1960 திரைப்பட வாய்ப்புகள் குறைந்தன. 24 வருடங்கள் கழித்து 1987 நான் சிரித்தால் தீபாவளி பாடல் ஒட்டுமொத்தமாக அதிக துள்ளல் பாடல்களை பாடியுள்ளார். இவரது கலைச்சேவியை பாராட்டி கலைமாமணி விருது கொடுக்கப்பட்டது. மனம் முடிக்காமல் குடும்பத்தை பார்ப்பதற்காகவே வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணித்தார் இந்த அம்மையார். இறுதி வரை இசையை துணை கொண்டு வாழ்ந்து மறைந்தார் ஜமுனா ராணி அம்மையார்.
இப்போது பரம், நீங்க ரெடியா? இது பரம், can you say his name in English? பரம் இல்லையா? ஆ, கமலாக்கா, நாங்க இப்ப அவ இல்லாதபடியா சரோமா, நீங்க ரெடியோ? Yeah, she's there. ஓகே, பரத்திருக்க கொள்ளன்றீங்களா? Yeah. இப்போ தாரா தாரா வந்தாரா என்ற பாட்டை பாட என்று சரோ அம்மையார் வந்திருக்கின்றார். உற்சாகமான மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ள பாடல், மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருகின்ற பாடல் ஒன்று தாரா தாரா வந்தாரா. துள்ளலான இசை, இனிமையான வரிகள் மற்றும் உற்சாகமான தாளத்தை உங்களை கவர்கின்றது. கேட்டதும் புத்துணர்ச்சியை தருகின்ற பொழுதுபோக்காக இல்லாமல் மக்களின் உணர்வுகளையும் வாழ்க்கையில் அனுபவங்களையும் அழகாக வெளிப்படுத்துகின்ற இன்றைய வேகமான வாழ்க்கையில் மன அழுத்தத்தை மறந்து சிறிது நேரம் மகிழ்ச்சியாக இருக்க இசை மிகவும் உதவுகின்றது. பாடி பறந்த குயிலுக்கு முதலாவதாக அஞ்சலி செலுத்த வருபவர் எங்களது சரோ சுந்தரலிங்கம், சிட்னியில இருந்து. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம், நன்றி. தாரா மாச தமா மாச இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சிறப்பாக ஆரம்பித்துள்ளீர்கள். நான் பாடப்போகும் இந்த பாடல் தெய்வ பிறவி என்ற படத்திலே தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் இயற்றிய பாடல். பாடியவர் ஜமுனா ராணி. தாரா தாரா வந்தாரா, சங்கதி ஏதும் சொன்னாரா, சங்கதி ஏதும் சொன்னாரா. தாரா தாரா வந்தாரா, சங்கதி ஏதும் சொன்னாரா, அவர் சங்கதி ஏதும் சொன்னாரா. சந்தோஷமாகவே வந்தாரா, இல்லை சஞ்சலமாகவே இருந்தாரா. சந்தோஷமாகவே வந்தாரா, இல்லை சஞ்சலமாகவே இருந்தாரா. தாரா தாரா வந்தாரா, சங்கதி ஏதும் சொன்னாரா, அவர் சங்கதி ஏதும் சொன்னாரா. சீரான உன்னை ஜோடியோடு தரிசனம் தான் செய்தாரா. சீரான உன்னை ஜோடியோடு தரிசனம் தான் செய்தாரா. தேவி என்னை காணோம் என்று சிங்காரமாய் வைதாரா. தேவி என்னை காணோம் என்று சிங்காரமாய் வைதாரா. தாரா தாரா வந்தாரா, சங்கதி ஏதும் சொன்னாரா. தாரா தாரா வந்தாரா, அவர் சங்கதி ஏதும் சொன்னாரா. பூத்த முல்லை மலர் தன்னை பார்த்து மெல்ல சிரித்தாரா. பூத்த முல்லை மலர் தன்னை பார்த்து மெல்ல சிரித்தாரா. வாய்த்த என்னை மனதில் எண்ணி மரத்தை கட்டி பிடித்தாரா. வாய்த்த என்னை மனதில் எண்ணி மரத்தை கட்டி பிடித்தாரா. தாரா தாரா வந்தாரா, சங்கதி ஏதும் சொன்னாரா. தாரா தாரா வந்தாரா, சங்கதி ஏதும் சொன்னாரா, அவர் சங்கதி ஏதும் சொன்னாரா. நன்றி, வணக்கம். இந்த பாடலிலே எத்தனை ரா என்ற எழுத்துக்கள் வருகிறது என்பதை அவதானித்து பாருங்கள். மிகவும் சிறப்பான ஒரு பாடல். கவிஞர் கற்பனை வளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி சரோ மாஸ்டர். அடுத்து
அடுத்து வருவது பரம். இவர் நேரில் ஜமுனா ராணி அம்மையாரை சந்தித்திருக்கின்றார். இப்போது அவர் பாடப்போவது ஆசையும் என் நேசமும். இது ஜமுனா ராணியை நேரில் சந்தித்த பாக்கியம் பெற்றவர். குலேபாகாவலியில் கெஞ்சலும் கொஞ்சலுமாக இந்த பாட்டு ஆசையும் நேசமும் என்று விக்கலோடு பாடப்படுகின்றது. நேசமும் அந்த அட்டகாசமான பாடலை அழகுடன் பாடியிருந்தார். ஆசை என்பது மனித வாழ்க்கையில் இயல்பான உணர்வு. நேசம் என்பது அன்பு. ஆசை மனிதனை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லும். அதே நேரம் நேசம் மனிதர்களை ஒன்றிணைக்கின்றன. இந்த அழகான கருத்தை எடுத்துரைக்கும் ஆசையும் நேசமும் என்ற பாடலும் அது மனத்தில் நிலைத்திருக்கும். ஆசையை அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள், நேசத்தை அளவற்றதாக வளர்ப்போம் என்று கூறி பரம் நீங்கள் தொடங்கலாம். அன்மியூட் பண்றீங்களா ப்ளீஸ்? Okay. Yeah. Okay, now can you hear us? Yeah. I can hear you. ஹலோ, எல்லோருக்கும் ஜமீன் சொன்ன மாதிரி நான் ஜமுனா ராணி நேரில் சந்திச்சேன்னா லண்டனில் ரைன்ஸ் பார்க்கில் என் ஒய்ஃபின் சிஸ்டர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. பல ஆக்டர்ஸும் வந்திருந்தவ, மோகன், அமலா, வெண்ணரா, அடமூர்த்தி, மனோ அவர்களோட ஜமுனா ராணியும் வந்திருந்தது. அங்கே வந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அவரோட கதைக்க முடிஞ்சது. ஆனால் அவள் வெரி குவாய்ட். ஆனால் அன்றைக்கு இப்போ வீட்டில் ஒரு பாட்டும் பாடையிலே. ஆனால் ஒரு அடுத்த ஒரு கட்சி மேடையில் ஸ்டேஜில் பாட்டுகள் பாடினவ. அதில் நான் பாட போகிற பாட்டும் ஒன்று. ஓகே, நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆசை நேசம் அந்த பாட்டை பாடுவோம். ஓகே. தாகமும் சோகமும் தனித்திடும் பானமடா, தாபமும் கோபமும் காணும் நிதானமடா. ஆசையும் என் நேசமும் இரத்த பாசத்தினால் ஏங்குவதை பாராயடா. என் ஆவலம் நிறைவேறிடும், என் ஆருயிரே நீ அருகில் வாராயடா. ஆசையும் என் நேசமும் இரத்த பாசத்தினால் ஏங்குவதை பாராயடா. என் ஆவலும் நிறைவேறிடும், என் ஆருயிரே நீ அருகில் வாராயடா. தாரகை சோலையிலே ஜாடை செய்யும் வெண்ணிலவே, தாரகை சோலையிலே ஜாடை செய்யும் வெண்ணிலவே, தயங்குவதேனோ மாறாது உன் கனவே. மனம் போலே வாழ்நாளிலே தேன்மலர் மேலே தென்றலை போலே வாழ்ந்திருப்போம். ஆசையும் என் நேசமும் இரத்த பாசத்தினால் ஏங்குவதை பாராயடா. என் ஆவலும் நிறைவேறிடும், என் ஆருயிரே நீ அருகில் வாராயடா. மான பிரதானமென்றே
ஏங்கிடுமலில் ரோஜா மான பிரதானமென்றே ஏங்கிடுமலில் ரோஜா மாயையினாலே மயங்குரானே மகாராஜா மாயையினாலே மயங்குரானே மலராஜா ஆனே புரியாமலே மயங்குவதேனோ அருவதேனோ கவலையிலே ஆசையும் என் நேசமும் இரத்த பாசத்தினால் ஏங்குவதை பாராயடா என்னாவலும் நிறைவேறிடும் என்னாருயிரே நீ அருகில் வாராயடா. ஓகே, தேங்க்யூ. பிரமாதம், அழகாக இருந்தது. இப்ப நாங்க கமல்ஹாசினி அம்மா, நீங்க ரேடியோ கமலா அம்மா, நான் சொல்லுறேன், அதே பிறகு நீங்க பாடுங்க. கமல்ஹாசினி சிவபாலசிங்கம் இப்போது பாடப்போவது குங்குமப்பூவே. படம் மரகதம், இசை சுப்பையா நாயுடு, பாடியவர் சந்திரபாபு ஜமுனா ராணி, பாடப்போகின்றவர் கமல்ஹாசினி. குங்குமப்பூவே என்பது தூய்மையையும் அன்பையும் குறிக்கின்றது. கொஞ்சம் பூராவே என்பது அமைதி, பாசம் மற்றும் மென்மையான அன்பின் அடையாளமாகும். வாழ்க்கையில் அன்பும் பாசமும் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை உணர்த்துகின்றது. மலர் மணந்தால் அனைவரையும் கவர்கின்றது. அதுபோல் நல்ல குணங்கள், இனிய பேச்சும் எம்மை கவர்ந்து பிடித்தவர்களாக மாறுகின்றது. மலர் போல் யாரிடமும் பாகுபாடின்றி நாமும் அன்பை சமூகமாக பகிரவே புறா போல் அமைதியை விரும்புகின்றோம். சண்டையை தவிர்த்து வாழ வேண்டும். குங்குமம் பூவே சொற்கள் ஒரு பாடல் வரியாக மட்டுமல்ல, அன்பு, அழகு, அமைதி, மனிதநேயத்தை நமக்கு நினைவூட்டும் ஒரு அழகான பாடலாகும். இதை இசைக்கப் போவர் கமல்ஹாசினி. எல்லோருக்கும் வணக்கம். குங்கும பூவே கொஞ்சம் போராவே, குங்கும பூவே கொஞ்சம் போராவே, தங்கமே உன்னை கண்டதும் என்பம் பொங்குது தன்னாலே. குங்கும பூவே கொஞ்சம் போராவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. போக்கிரி ராஜா போதுமே தாஜா, போக்கிரி ராஜா போதுமே தாஜா, பொம்பளக்கிட்ட ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணாதே. போக்கிரி ராஜா போதுமே தாஜா, பொம்பளக்கிட்ட ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணாதே. தந்திரத்தானா சிந்துகள் பாடி தந்திரம் பண்ணாதே, தந்திரத்தானா சிந்துகள் பாடி தந்திரம் பண்ணாதே. நீ மந்திரத்தாலே மாங்காயத்தாலே பறிக்ககண்ணாதே, மந்திரத்தாலே மாங்காயத்தாலே பறிக்ககண்ணாதே. போக்கிரி 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 ராஜா, போதுமே 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 தாஜா. போக்கிரி 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 ராஜா, போதுமே போதுமே ராஜா. குங்குமம் 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 பூவே கொஞ்சம் 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 பூராவே, குங்கும பூவே கொஞ்சம் பூராவே. ஜம்பர் பட்டும் தாவணி மட்டும் சலசல கையிலே, ஜம்பர் பட்டும் தாவணி மட்டும் சலசல கையிலே. என்பனம் கட்டு கமம் பட்டு கண்ணுமோ பண்ணுதடி, என்னமோ என்மனம் கட்டு ஏக்கமும் பட்டு என்னமோ பண்ணுதடி. சித்திரப்பட்டு சிலையை கண்டு உனக்கு பிரியுமா, சித்திரப்பட்டு சிலையை கண்டால் உனக்கு புரியுமா. நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் உனக்கு புரியுமா. சித்திரப்பட்டு சிலையை கண்டு உனக்கு பிரியுமா, நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா. போக்கிரி 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 ராஜா, போதுமே 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 தாஜா. கற்பகம் மட்டும் சந்தனப்பட்டும் சம்பந்தப்பட்டு கணும், சண்பகம் மட்டும் சந்தனப்பட்டும் சம்மதம் பட்டு கணும். தாளமும் தட்டி மாளமும் கட்டி தாலியை கட்டுக்கணும்,
தாளமும் தட்டி மணமும் கொட்டி தாலியை கட்டிக்கணும். தாளமும் தட்டி மணமும் கொட்டி தாலியை கட்டிக்கணும். குங்கும பூவே கொஞ்சம் பூராவே, குங்கும பூவே கொஞ்சம் பூராவே, தங்கமே எந்தன் உன் தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் போகுது கண்ணாளே. போக்கிரி ராஜா போக்கிரி ராஜா, பொம்பளைக்கிட்ட சம்பமா வந்து பம்புகள் பண்ணாதே. Using a song, yeah? தந்தனத்தானா சிந்துகள் பாடி தந்திரம் பண்ணாதே. தந்தனத்தானா She read it, she சிந்துகள் read it. பாடி தந்திரம் பண்ணாதே. மந்திரத்தானே மங்காயத்தானே பறிக்க எண்ணாதே. மந்திரத்தாலே மங்கைத்தானே பறிக்க எண்ணாதே. போக்கிரி 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 ராஜா, போதுமே 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 ராஜா. தேங்க்யூ. நன்றி அம்மா, நன்றா இருந்தது. போக்கிரி 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 ராஜாவை கூப்பிட்டீர்கள். நன்றா இருந்தது. அடுத்து வருவது okay. அடுத்து வருவது வசந்தி பரம். அவர் பாடப்போவது பாட்டொன்று கேட்டேன். இந்த பாடல் இனிமையான இசை, அழகான வரிகள் மற்றும் மனதைத் தொடும் உணர்வுகளால் சிறப்பு பெறுகின்றது. ஒரு நல்ல பாடல் மனிதனின் மனத்தில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஏற்படுத்தும் என்பதை இப்பாடல் உணர்த்துகின்றது. இசைக்கு மொழி வயது எல்லை என்பது இல்லை. மனத்தை இணைக்கும் பொதுமொழி. இசையும் கவிதையும் இணையும் போது மனத்தில் அழியாத இடத்தை பெறுகின்றது. இசையின் இனிமை தமிழின் அழகையும் மனித உணர்வுகளையும் ஆழத்தையும் எடுத்து காட்டுகின்றது. ஒரு சிறந்த பாடல்களை பாடப்போவது வசந்தி. வணக்கம் எல்லோரும். நான் ஆனந்தி. ஆனந்தி, சாரி. It's okay, not to worry. Thank you. பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன், நான் அதை பாடவில்லை. ஹோய், ஆவையின் முகத்தை பார்த்தார் ஒருவர், நான் அதை பார்க்கவில்லை. பாவையின் முகத்தை பார்த்தார் ஒருவர், நான் அதை பார்க்கவில்லை. கூடொன்று கண்டேன், குயில் பெற கண்டேன், குரலால் அழைக்கவில்லை. ஹோய், குரலால் அழைக்கவில்லை, குரலால் அழைக்கவில்லை. ஏடொன்று கண்டேன், எழுதிட கண்டேன், நான் அதை எழுதவில்லை.
பார்க்கவில்லை. பாவியின் முகத்தை பார்த்தார் ஒருவர், நான் அதை பார்க்கவில்லை. Thank you. நல்லா இருந்தது. அடுத்து நான் இந்த பாட்டை பாட வேணுமென்று தாராவன் ட்ரை பண்ணவா பேருந்து மாட்டேன்னு சொல்லிட்டா. அடுத்து வருவது கலைவாணி ஏகானந்த ராஜா. ஆம், அத்திக்காய் காய் என்பது 1962 ஆண்டு வெளியான பலே பாண்டியா திரைப்படத்தின் பிரபலமான பாடல். அத்திக்காய் படம் பலே பாண்டியா பாடியவர்கள் சவுந்தரராஜன், பிபி ஸ்ரீனிவாஸ், சுசீலா, ஜான், ஜமுனா ராணி. இசை விஸ்வநாத ராமமூர்த்தி. பாடல் வரிசைகள் கவிஞர் கண்ணதாசன். வெளியான ஆண்டு 1962. பாடலின் சிறப்பு. இந்த பாடலின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், காய் என்ற சொல்லை வைத்து கண்ணதாசன் காதல் உணர்வுகளை மிக அழகாக விளையாட்டாக எழுதியிருக்கின்றார். அத்திக்காய், ஆலங்காய், கன்னிக்காய், ஆசைக்காய், பாவக்காய், அவரைக்காய், மாதுளங்காய் என்று பல காய்களின் பெயர்களை காதல் கருத்துகளுடன் இணைந்து வழங்கியுள்ளார். உதாரணமாக, அத்திக்காய் என்பது ஒரு காயின் பெயராக மட்டும் இல்லாமல் அந்தந்த திக்கு என்ற சொல்லோடு விளையாடும் கண்ணதாசனின் சொல் நயம் என்று விளக்கப்படுகின்றது. மேலும் பாடலின் ஆண் மற்றும் பெண் குரல்கள் மாறி மாறி வருவதால் இது ஒரு காதல் உரையாடல் போல அமைந்துள்ளது. இதை இனிய குரலில் தர வருவது கலைவாணி ஏகானந்த ராஜா. நன்றி. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வன்னிலவே, இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ, நீ என்னை போல் பெண்ணல்லவோ. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வன்னிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ, நீ என்னுயிரும் நீ அல்லவோ. கன்னிக்காய், ஆசைக்காய், காதல் கொண்ட பாகக்காய், அங்கே காய் வெறிக்காய், மங்கை எந்தன் கோவைக்காய், மாதுளங்காய் ஆனாலும் என்னுளங்காய் ஆகுமோ. என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ, நீ என்னுயிரும் நீ அல்லவோ. இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இரவுக்காய் உறவுக்காய் எங்கும் இந்த ஏழைக்காய், நீயும் காய் நிதமும் காய் நேரில் நிற்கும் இவளைக்காய், உருவங்காயானாலும் பருவங்காயாகுமோ. என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வன்னிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழைக்காய், ஜாதிக்காய் கேட்டது போல் தனிமை இன்பம் கனியக்காய், ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழைக்காய், ஜாதிக்காய் ஜாதிக்காய் கேட்டது போல் தனிமை இன்பம் இனியக்காய், சொன்னதெல்லாம் விளங்காயோ தூடு வழங்காய் வெண்ணிலா. என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ, என்னுயிரும் நீ அல்லவோ. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ, என்னுயிரும் நீ அல்லவோ. நன்றி. நன்றி கலைவாணி. காய்கள் எல்லாம் கனியாகும் வரை காத்திருக்கின்றோம். நன்றி கலைவாணி. திடீரென பாட கேட்டதற்காக என்ன காய வேண்டாம். அடுத்து வருவது
அடுத்து வருவது பாபு சண்முகநாதன். இவர் பாடப்போவது செந்தமிழ் தேன்மொழியாள். நீண்ட காலமாக இந்த பாடலை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். திரைப்பாடம் மாலையிட்ட மங்கை 1958 ஆண்டில். இந்த பாடலில் காதலியின் அழகையும் இனிமையையும் பேச்சையும் தமிழ் மொழியின் இனிமையையும் ஒப்பிட்டு கண்ணதாசன் கவித்துவமாக வர்ணிக்கின்றார். நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், தங்களை இதழில் பலரசம் தருவாள் போன்ற வரிகள் காதலியின் அழகை இயற்கையுடன் ஒப்பிட்டு சித்தரிக்கின்றார் கண்ணதாசன். இன்றைய காலங்களில் இசையின் வடிவாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் உண்மையான உணர்வுகளை சொல்லும் பாடல்களுக்கு என்றும் அழிவில்லை. காலம் கடந்தாலும் காட்சிகள் மறந்தாலும் மனதை தொட்ட பாடல்கள் மட்டும் நம் நினைவுகளில் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இதை தர வருவது பாபு. நன்றி. டிஆர் மகாலிங்கர பாட்டை ஏன் இதுல நான் படிக்கிறேன் என்று அனைவருக்கு யோசனையா இருக்கலாம். ஆனால் மங்கையர் திலகத்திலேயே இதே பாடலை ஜானகி ராணியும் படிக்கிறாண்டு தகவல்கள் இருக்கின்றன. பிள்ளையா இருந்தால் மன்னிக்குவோம். எதுக்கும் டிஆர் மகாலிங்கர பாட்டை நாங்கள் கேட்டுப்போம். சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே, நின்றது போல் நின்றாள் நெடும் தூரம் பறந்தேனே, நிற்குமோவி நிற்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வே செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைந்தமிழ் இதழில் பலரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைந்தமிழ் இதழில் பலரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ, காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் வடித்தவளோ, சேற்றினில் மறைந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ, சேற்றினில் மறந்த செந்தாமரையோ வந்து பூச்சரமோ, அவள் செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைந்தமிழ்களில் பலரசம் தரும் பருகிட தலை குனிவாள். கண்களின் நீளம் விளைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ, கண்களில் நீளம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணை பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணை பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ, அவள் செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைந்தமிழ் இதழில் பலரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ, விண்மீன்களை மலராய் அணிந்தவளோ,
மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ, விண்மீன்களை மலராய் அணிந்தவளோ, மேகத்திலே இந்த உலகங்கள் யாவும் மூழ்கிட செய்யும் மோகினியோ, மோகத்திலே இந்த உலகங்கள் யாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ, அவள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், பைந்தமிழிதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். நன்றி. காலநிலை காரணமாக வெப்பமும் கூடிக்கொண்டு போகின்றது, தொண்டை வறட்சி ஏற்படுகின்றது. எல்லோரும் நிறைய தண்ணீரை அருந்துகள் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். இசைக்குயில்கள் ஒவ்வொன்றாக இவ்வுலகை விட்டு பறக்கின்றன. ஜானகி அம்மா 88 வயதில் மறைந்தார். பின்பு ஜமுனா ராணி 88 வயது. இந்த 88 வயது என்னவோ செய்கின்றது, நாங்கள் இன்னும் எட்டவில்லை. காலமானார் என்றால் வயதாகி இருப்பது. அப்படியே ஜானகி அம்மாவும் வயதான பின்பு இறந்தார் என்பதை கவலையுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எங்கள் அஞ்சலிகளை செலுத்திக் கொள்வோம். இத்துடன் இதை நிறைவு செய்து நாங்கள் கலந்துரையாடலுக்கு உங்களை அழைக்கின்றேன். உங்கள் கைகளை போட்டு உங்கள் கருத்துக்களை பிளீஸ் சொல்லவும். யார் முதலில் வருவது? பூனைக்கு மணி கட்டுவது யார்? ஜேம்ஸ் ஐயா, நீங்களும் பாடினால் நன்றாக இருக்கும். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். பாடல்கள் நிறைவு பெற்றன. இனி பாடலின் வரிகளை நாங்கள் தேடுவோம். அதாவது ஒரு பாடலை நாங்கள் பார்க்கும் பொழுது பாடலாசிரியரின் வார்த்தைகளை இங்கே முக்கியத்துவம் பெறுகின்றன. இந்த பாடலாசிரியரின் வார்த்தைகளை இயற்கையே இணைந்து இசையாக பேசுகின்ற நிகழ்வினை இசையாசிரியர் தருகின்றார். இந்த இசையை குரல் வளம், தேன் குரல் வளத்தினாலே உலகிற்கு தரும் பொழுது உலகம் அதை பெற்று நிறைவு பெறுகிறது. அழகான குரல் வளங்கள் எம்மோடு எந்த நேரமும் பேசுகின்றன. சில வேளைகளிலே காலை வேளையிலே கேட்கின்ற பாடல் நாள் முழுவதும் காதிலே தொனித்து கொண்டிருக்கும். அதே போன்று அழகான பாடலை நமக்கு பாடி சென்றிருக்கின்றார். இந்த பாடல்களிலே கருத்திருந்தது, செய்தி இருந்தது, வாழ்க்கை நலன் இருந்தது, வாழ்க்கை வளம் இருந்தது. இத்தனையும் இங்கே பாடிய உங்களின் ஊடாக நாம் பெற்றுக்கொண்டோம். அனைவருக்கும் நிறைந்த நன்றிகள் கூறி நிற்கின்றேன். நன்றி. நன்றி ஐயா, சிறந்த அருமையான கருத்து. எல்லோரும் முன் வந்தார்கள். நான் ஒரு நாள்லேயே எல்லாரையும் பதில் போட்டு எடுத்து விட்டேன். அவர்களுக்கு மிகவும் மிகவும் உங்களோட ஒத்தாசைக்கு மிகவும் நன்றி. இப்போது வருவது சரஸ்வலோகநாதன். எல்லோருக்கும் வணக்கம். தமா அண்ட் தாரா, நீங்கள் வளமை போல் இன்றும் மிகவும் அழகாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறீர்கள். இது இல்லை, சுலபமாக காரியம் இல்லை. எல்லாரையும் ஒரு மாதிரி பாடக்கூடியவைகளை எடுத்து எங்கள் முன் என்று வைத்ததற்கு நன்றி. ஜேம்ஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி எல்லோருடைய, நான் எனக்கு இதில் எனக்கு பாடின எல்லோரும் தெரியும், எல்லோருடைய குரல் வளமும் மிகவும் நன்றாக இருந்தது. நல்ல கருத்துக்கள் உள்ள பாட்டுக்கள், வலும் ஆர்வத்துடன் பாடினார்கள். மிக்க மிக்க நன்றி. மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது. இந்த மாலை நேரத்தில் இப்ப ஒரு பாட்டு சும்மா ஒரு காசும் இல்லாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றி. ஜமுனா ராணி அம்மையாரின் பாட்டுகள் அநேகமாக துள்ளல் பாடுகள். அதால்தான் நீங்க எல்லாருக்கும் விருப்பம். நாங்க அழாம கேட்டுக்கொண்டிருந்தோம். அடுத்து வருவது கலைவாணி. என்ன திட்டாதேங்க, மிச்சத்தை சொல்லுங்க. இருந்தா திடீரென்று இதுல பாடிக்குவீங்களோன்னு படிச்சோம். ஓகே, சொல்லுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான நிகழ்ச்சி. நான் இந்த நிகழ்ச்சி ஜமுனா ராணி அஞ்சலி என்றிருந்ததை பார்த்து நான் யோசித்தேன், நீங்கள் அதை எல்லோரிடமும் அஞ்சலி செலுத்தும்படி கேட்க போறீர்களாக நினைத்தேன். அப்பொழுது
நிகழ்ச்சியில் முதலாவது பாடிய தாரா தாரா வந்தாரா சுந்தரலிங்கம் அவர்கள் பாடிய போது நினைத்தேன் அவர் நன்றாக பாடுவார் தானே, அப்போ எல்லா பாடலும் அவர் தான் பாட போகிறார் என்று நினைத்தேன். அப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தபோது அடுத்தது ஆசையும் நேசமும் பெறம் அவர்கள் பாடினர். குங்குமப்பூவே கமலாசினி அம்மா, எனக்கு அவருடைய பாடல் கேட்க பிடிக்கும். கமலாசினி அம்மா பாட்டியிருந்தா, பாட்டு ஒன்று கேட்டேன், ஆனந்தி அம்மா பாடியிருந்தா. எல்லோரும் அந்த பாடல்களை பாடுகின்ற பொழுது நாலாவது பாட்டு வருகின்ற பொழுது தான் உங்களுடைய அழைப்பு வந்தது, பாடல் எதுவும் தர முடியுமா என்று. உடனே தட்டி பார்த்தேன் என்ன பாடல்கள் இருக்கின்றன என்று. அதில் இதுதான் பாடலாம் போல இருந்தது. தவறு வருமோ தெரியாதுன்னு பயந்து தான் பாடினேன். ஏதோ பாடிவிட்டேன். சிறப்பாக நிகழ்ச்சி சிறப்பாக தொகுத்திருந்தீர்கள். அந்த தொகுத்த அழகு நன்றாக இருந்தது. அஞ்சலியுடன் எங்களுக்கு அவரை பற்றின விளக்கங்களும் அவரை பற்றியும் தந்திருந்தீர்கள். எந்த நேரத்தில் எந்த பாடல்கள் வந்ததும் தந்திருந்தீர்கள். நல்ல நிகழ்ச்சியை கொண்டு போன விதம் அழகாக இருந்தது. உங்களுக்கு தாராவுக்கும் தமயந்தி அம்மாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இதுதான் நம்ம பிரபஞ்சத்தின் அருமை. தாரா போட்டு கொண்டு வந்தது பெந்து விட்டுட்டுது, நீங்க பாட வேணும்ன்றது இருந்திருக்கு. பாத்தீங்களா? வெரி நைஸ். தேங்க்யூ. அந்த பாட்டு பாட வேணும். நன்றி நன்றி. பரதஷான் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். பரதஷான் மாஸ்டர். ஓ வணக்கம். வணக்கம். கேக்குதோ? எல்லோருக்கும் வணக்கம். தனித்தனியே மற்றவர்களுக்கு வணக்கம் சொல்லாமல் எல்லோருக்கும் வணக்கம் என்று சொல்லி இன்றைய நாளிலே ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். இது 2வது தடவையாக அஞ்சலி செலுத்த வேண்டிய நாள். இந்த தமிழுக்கும் தமிழ் இசைக்கும் பெரிய ஆணிவேராக இருந்தவர்கள் வெகு சீக்கிரத்திலே 2 பேர் காலமாயினது மிக துக்கத்துக்கு உரிய விடயம். இருந்தாலும் அவர்களுடைய அந்த புகழும் அந்த குரலும் என்றுமே நிலைத்திருக்கும் என்பதில் ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. அந்த பாடல்களை தொகுத்து கொடுத்த பெரும்பாலும் கண்ணதாசனின் பாடல்கள் தான் என்று நான் நினைக்கிறேன். அந்த கண்ணதாசனையும் நாங்கள் நினைவில் வைத்திருப்போம். தமிழுக்கு, இசையுலகிற்கு அவர்கள் செய்த இந்த அரும் பெரும் சேவை என்றுமே மறக்க முடியாததொன்று. அதை நாங்கள் நினைத்து இந்த அஞ்சலியை செலுத்தியதற்கு உதவியாக இருந்த தாரா அம்மா மற்றும் பாடிய பாடகர்கள் அனைவருக்கும் நன்றி. பலாப்பழத்தை மொக்கி மீக்களாக இருந்தார் ஜமுனா ராணி அம்மையார். இப்போது அருந்ததி அம்மாவை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி. ஒரு ஆள் மறந்தாலும் அவரை பற்றி நாங்கள் அவருடைய பாடல் மூலமாக எல்லோரும் நினைவு கூறணும். அது அவருக்கு போய் சேரும். ஏனெனில் பிரபஞ்சத்தால் ஒரு ஆள் ஆத்மா சாந்திக்காக நாங்கள் பிரார்த்திக்கும் போது அந்த சாந்தி அவர்களை போய் சேரும். அப்படியே அன்று எல்லோரும் மிகவும் சிறப்பாக பாடினார்கள். ஏனென்றால் அவருடைய பாட்டு பாடணும் ஒரு குறிப்பிட்ட பாடல்களைத்தான் எடுத்து பாடலாம். சும்மா பாட்டு பாடுறேன்னா எல்லாரும் உடனே பாடிடலாம். ஆனால் அது கஷ்டமான கஷ்டமான வேலை தான். ஏனெனில் ஒரு பாட்டை எடுத்து பாடி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பாபு மாஸ்டருக்கு தொண்டை கூட அடைச்சி போச்சுது. ஆனபடியாக நாங்கள் எல்லோருக்கும் நன்றியாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் தானாகவே வந்து நாங்கள் பாடுகின்றோம் என்று ஊக்கமாக வந்து சொல்லி அப்பொழுதுதான் இந்த தலைமை நன்றாக நடைபெறும். ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் ஊக்கப்படுத்தி ஒவ்வொருத்தரையும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் போது தளம்
இந்த தியானத்தலம் மிகவும் சிறப்பாக இயங்கும் அருமையான நிகழ்ச்சி. அனைவருக்கும் இந்த பாட்டை பண்ணின அனைவருக்கும் பாடியவர் அனைவர்களுக்கும் நன்றி கூறி தாரா மாஸ்டர் இதை கொண்டு நடத்தினதுக்கு உங்களுக்கு நடத்தி ஒரு நிகழ்ச்சியை செய்கிறேன்னா பார்த்து கொண்டிருக்கீங்களா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு டெலிஃபோன் பண்ணி கதைச்சு என்ன பாட போறீங்க, பின் அந்த பாட்டுக்கு கருத்து எழுதி எல்லாம் செய்கிறேன்டா ஒரு நாள் வேலைக்கு மேலான வேலை இருக்குது. அதை விருப்பத்தோடு செய்யும் போது பிரபஞ்சமும் உங்களுக்கு நன்றாக உதவி செய்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் என்னத்தை கொடுக்கிறோமோ அது பிரபஞ்சத்தாலே மீண்டும் எங்களுக்கு கிடைக்கும். ஆனப்படியா எவ்வளவுக்கு நீங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்கிறீங்களோ அந்த உதவி உங்களைத்தான் வந்து நடும் என்று கூறி அருமையான நிகழ்ச்சிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா உண்மை. பரத்தை நான் கேட்ட உடனே பரந்த் எனக்கு இந்த பாட்டு ஆனந்திக்கு இந்த பாட்டு என்று போட்டுட்டார். பரம் சொல்லுங்க, அவற்றை ஒத்துழைப்புக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவதாக உங்களுக்கும் தாராக்கும் நன்றி. நன்றாக தொகுத்து வழங்கினீர்கள். பாட்டுகள் வரிகளை சொல்லி கருத்துக்களை சொல்லி சின்ன சின்ன கதைகளை அதுக்குள்ள குட்டி கதைகள் மாதிரி சொல்லி நன்றாக நடத்தினீர்கள். ஒரு ஷார்ட் நோட்டீஸில் விமர்சனம் நடத்தினீர்கள். மற்றும் ஒன்று நினைவு கூறுறதுக்கு மிக்க நன்றி. மற்றது பாபு சொன்ன மாதிரி பாபு கொஞ்சம் வைமிச்சப்பட்டார். ஜமுனா ராணியும் இந்த பாட்டை டிஆர் மாலிங்கம் 2 பேரும் தனித்தனியாக மாலையிட்ட மங்கையில் பாடினவர். இது கண்ணதாசன் தண்ட காசில் தயாரித்த படம். அவர் அதுக்கு வெற்றியா வரையில், ஆனால் பாட்டுகள் எல்லாம் எல்லாம் ஹிட் பாட்டுகள் அந்த படத்தில். மற்றபடி ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இந்த உங்களோட சேவை தொடரட்டும். நன்றி பரம் மாஸ்டர். ரோஹானி மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜமுனா ராணி அம்மா பற்றி பாடியது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் சின்ன வயசுல இருந்தே அவன்ற பாட்டுகள் எல்லாத்தையும் பாடித்தான் நாங்கள் வளர்ந்த. நாங்கள் எல்லாம் அதிகமான கிளப் டான்ஸுகள் எல்லாம் அவ பாடுவா. அப்போ அதுகளை பாடி நாங்களும் பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. அதால எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும், அதே நேரத்தில் அவ இளம் வயசு என்றாலும் அவ இனி மறைந்து விட்டாவே என்று சொன்ன பொழுது அவ இனி அவ காண முடியாத என்றே கூட கொஞ்சம் மனவருத்தமாக இருந்தது. ஆனால் என்ன செய்வது, எல்லாரும் ஒரு நேரத்தில் போக வேண்டியதானே என்று நான் யோசிக்க வேணும் நினைச்சுக்கொண்டு நீங்கள் இது எல்லாத்தையும் தொகுத்து அளித்ததற்கு தமயந்தி, தாரா, சண்முகநாதன் மாஸ்டர்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி, மற்றவர்களும் பாடியவர்கள் எல்லோரும் நல்லா பாடினார்கள். அது அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி அம்மா. பவானி சொன்னது போல சுவிட்ச் ஆன் பண்ணினால் எரியும் பல்ப் போல இந்த துள்ளல் பாட்டுகளுக்கு நாமும் துள்ளி எழுவோம். எனவே மகிழ்ந்தோம். தமயந்தி மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். பாடியவர்கள் எல்லோருக்கும் திரும்பவும் நன்றியும் வணக்கமும். எல்லோரும் நல்ல அருமையான பாட்டுகளை தெரிஞ்செடுத்து நன்றாக பாடினீர்கள். எது நல்லம் எது கூடாது என்றே சொல்லிடாது அருமையாக இருந்தது. இன்னும் பாட மாட்டீங்களா என்ற மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கும் போல இருந்தது. நன்றாக இருந்தது. எல்லோர பாட்டும் நல்லாக இருந்தது. அருமையாக ரசித்தேன் நான். இன்னமும் இப்படி நிகழ்ச்சிகள்ல எல்லாரும் சேர்ந்து இப்படி பாடக்கூடியாக்கள், நாங்கள் இல்லை பாடக்கூடியாக்கள் எல்லாரும் பாடுனீங்களா கேட்டுக்கொண்டு இருக்கலாம் என்று நான் திரும்பவும் சொல்லி உங்களை வரவேற்கிறேன். இன்னும் எல்லோரும் பாடக்கூடியாக்கள் பாடுங்கள், நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நன்றி, வணக்கம். நன்றி தமயந்தி மாஸ்டர். கான்கு கணேசன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ்வாழ்க. என்னை மன்னிக்க வேண்டும். நான் பாபு மாஸ்டர் பாடும் பொழுதுதான் வந்தேன். அந்த பாடல் உண்மையில செந்தமிழ் தேன்மொழியால் மேல் வேர்ஷனை டிஆர் மாலிங்கமும் ஃபீமேல் வேர்ஷனை ஜமுனா ராணி அம்மா தான் பாடினார்கள். கண்ணதாசன் தயாரித்த மாலையிட்ட மங்கை என்ற படத்தில். ஆனா இந்த பாட்டு பாடுவதற்கு மிகவும் கஷ்டமான பாடு. ஏனென்றால் டிஆர் மாலிங்கம் 8ஆம் கட்டையும் பாடுவார், 9ஆம் கட்டைக்கும் 10ஆம் கட்டைக்கும் பாடக்கூடிய ஆள். அப்படியான பாட்டை பாபு மாஸ்டர் பாடுறது என்றால் எவ்வளவு சிறப்பு. நான் அவர்களை வாழ்த்துகின்றேன், வழங்குகின்றேன். அதை விடுத்து தமிழ் திரையுலகில் பொற்காலத்தை தனது இனிமையான குரலால் அலங்கரித்த பழம்பெரும் பின்னணி பாடகி கே ஜமுனா ராணி அம்மா ஆவார். ஜமுனா ராணி அவர்கள் சிறு வயதிலேயே இசை பயணத்தை தொடங்கியவர்.
கிட்டத்தட்ட 6000க்கு மேற்பட்ட பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். அவரது குரல் என்றாலே நம் நினைவுக்கு வருவது முதலாவது குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே என்ற பாடல்தான். அதன் பிறகு செந்தமிழ் தேன்மொழியால் பாட்டொன்று கேட்டேன், காமுகர் நெஞ்சில் நீதி இல்லை, காலை வயசு, காட்டில் மரம், சின்ன சின்ன சிட்டு, காதல் என்றால் என்ன, மேலே பறக்கும் ராக்கெட்டு போன்ற பாடல்களை இவர் பாடியுள்ளார். நான் நீண்ட நேரம் எடுக்க விரும்பவில்லை. எனக்கு அந்த டி.ஆர். மாலிங்கம் பாடினது போல பாவமாசர் பாடினதுதான் எனக்கு பிடித்தது. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நான் சொன்னான் இது ஜமுனா ராணி பாடின பாட்டு அவர் கேட்கல, நீங்க சொன்னாதான் கேட்கிறார். அடுத்து வருவது ஸ்ரீகாந்த் ராஜபாசன், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பாக மழை வேண்டி அருமையான ஒரு தியானத்துடன் தொடங்கினார்கள். ஏனென்றா மழை இல்லாம ஸ்பெஷலா இந்த யூகேல பலர் கஷ்டப்படுறார்கள், எஸ்பெஷலி ஃபார்மர்ஸ். வேலை வேண்டி தியானம் செய்தால் வருமான்ற கேள்வியை விட்டு எங்களோட தியானத்துல மிகவும் ஒரு ஸ்ட்ராங்கான தளம். கட்டாயம் மழை வரும், இந்த தியானத்தை ஒழுங்காக செய்து மழை வேண்டி செய்தா என்பதை நன்றாக வலியுறுத்தி இன்று செய்ததற்கு தமா தாரா பாபு மாஸ்டர்ஸ் அவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இப்போ முன்பும் ஜானகி அதாவது நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியாவுக்கும் செய்திருக்கிற இது மாதிரி நிகழ்ச்சி. அந்த இப்பொழுது ஜமுனா ராணிக்கும் செய்திருக்க. 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை, 2 பேரும் 88வது வயதில் இறந்திருக்கிறார்கள். அதை நீங்க பார்த்திருக்கலாம். இதே போல பல நிகழ்ச்சிகளை செய்து அனுபவம் அந்த ஒரு தமா மாஸ்டர் குடும்பம் என்றபடியா மிகவும் சிறப்பாக என்று செய்திருக்கிறார்கள். எல்லோரும் கலந்து நல்ல நிகழ்ச்சியாக நடைபெற்றது. இப்பொழுது நான் நேரம் கருதி அறிவித்தலுக்கு செல்ல இருக்கின்றேன். அதாவது நாளை காலை வழக்கம் போல 8:45 AM UK டைம் தொடங்குகின்றது. இந்த தேர்ஸ்டே என்றபடியா யோகா நிகழ்ச்சியை சரோஜினி நலந்துவன் அவர்கள் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து வழிநடத்துவார். இந்த 10 மணிக்கு சைலன்ஸாக ஒரு 15 நிமிடம் இருப்போம். அதோடு ஏன்னு சொன்னா இந்த போரில்லால் எத்தனையோ பேர் இழந்திருக்கிறார்கள், அதற்கு நீங்கள் சைலன்ஸாக இருக்கிறதுக்கு முன்வர வேண்டும். அதோடு மற்றும் இந்த மழை வேண்டியும் ஒரு அருமையான ஒரு தியானம் நடைபெறும். இந்த காயத்ரி மந்திரம் 10:15க்கு, இந்த 11 மணிக்கு குரலும் சித்தாந்தமும் என்ற தலைப்பில் பாடும் மீன் விஜயலட்சுமி அம்மா அவர்கள் மட்டக்களப்பிலிருந்து பேச வருகிறார்கள். அடுத்தது இன்று நாளைக்கு இரவு 7:30க்கு தியானம் தொடங்கி 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி. இதிலும் பாட விருப்பமானவர்கள் பாடலாம். ஸ்பெஷலாக அது சில்ட்ரன் நிகழ்ச்சியாக தான் இருந்தது. அங்கே சில்ட்ரன் ஹாலிடே என்ற வராவிட்டம் போல இருக்கு. அடுத்த மாதம் துவக்கம் வரவினும் இது ஃப்ரைடேயே அருமையான நிகழ்ச்சிகள் இருக்கிறது. சிவசுதா தவறினவர்கள் கொழும்பிலிருந்து யோகா நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். இந்த வழக்கம் போல 10 மணிக்கு தியானம், 11 மணிக்கு சிறந்த உலகிற்கான செய்திகள். இந்த அருமையான ஒரு செய்திகள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது ஒரு புது நிகழ்ச்சி. இதில் தாராநாதன் அவர்களும் அருமையான ஒரு கீபோர்ட் இசையை வாசிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார். நாளைக்கு ஃப்ரைடே at 11 AM UK டைம், 8 PM சிட்னி மெல்பர்ன் டைம். இந்த நாளைக்கு இரவு, அதாவது ஃப்ரைடே இரவு 7:30 தியானத்தின் பிறகு 8 மணிக்கு சரவணன் குப்புசாமி அவர்கள் வேல்ஸ்ல இருந்து அவர் இப்பொழுதுக்கு 4 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். 4 புத்தகங்கள், இப்போ அண்மையில் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். பிஹைண்ட் மை புக்ஸ் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார். அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஒரு இளம் ரைட்டர், அவரும் இந்த இடத்தில் பேச வருகிறார்கள். அருமையாக பேசக்கூடியவர், வரும்படி கேட்டு இத்துடன் என்னுடைய கருத்தையும் அறிவித்தலையும் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் காலை எழுந்ததும் பயிர்களை பார்த்து செழிப்பாக இருக்கின்றாய் என்று மகிழ்ந்து வந்தேன். இன்று வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியே இருக்கின்றேன் என்று கூறி எங்கள் பஞ்சாச்சரம் ஐயா, நீங்க கதைக்கிறீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜமுனா ராணி அம்மாவின் அஞ்சலி நிகழ்வை திறமையாக நடத்திய தாரா, தமா, பாபு, சன்மான் மாஸ்டர்ஸ்க்கு நன்றியை கூறி, மற்றும்
எல்லோரும் பாடினார்கள், திறமாக பாடினார்கள் என்பதையும் கூறி நன்றாக இருந்தது. இப்படியான நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்வது எங்களுக்கு மனதுக்கு நிம்மதியாக இருக்கிறது என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. Dr. Jagannathan Master, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி. முதல்ல தமா பாபு தாரா மாஸ்டருக்கு நன்றி. இந்த யமுனா ராணியின் அஞ்சலிக்காக நீங்கள் இந்த முயற்சி எடுத்துக்கொண்டதுக்கு. நீங்கள் ஜானகி அம்மாவுக்கும் நிகழ்ச்சியை நடத்தினீங்கள். நான் அது வர முடியவில்லை. அந்த பாட்டுக்களை பாடிய அனைவருக்கும் நன்றி. அவர் பாடின துள்ளல் பாடெல்லாம் கூட சந்திரபாபுவோட டுயட்டாக தனியையும் பாடியிருக்கிறார். கென் கணேசன் வச்சிருக்கிறார். என்னுடைய ஒரு CD இருக்குண்டு யமுனா ராணிகிட்ட. அவர் அதில் கன பாட்டுகளை சொன்னார். அவ தத்துவ பாடம் பாட்டு இருக்கிறார். இந்த சீரியல்ல ஒரு பாட்டு, சித்திரத்தில் பெண் எழுதி சீரழிக்கும் ஆணினமே இந்த மீனிங் விளங்குதா? இந்த சித்திரத்தில் இந்த ஆர்ட் என்ற விதத்துல அபியூசிவோ என்னென்னு சொல்றது, அப்சீன் படங்களை கீறி சீரழிக்கும் ஆணினமே என்று அது ஒரு தத்துவ பாட்டு. இன்னொரு பாட்டு, காலம் சிறிது கனவுகள் பெருசு. அங்கே வரிகள் எனக்கு மறந்து போச்சு. நான் வேண்டாம் அந்த பாட்டை கேட்கிறேன். அதுல காலம்பரம் சொன்னார்கள், கற்பனை பண்ணு சொல்லி. கனவுகள் பெருசு. பார்த்தீங்களா, டைம் இஸ் ஸ்மால், வி மஸ்ட் பி இமேஜினேட்டிவ். ஸோ அவர் தத்துவ பாடம் பாடியிருக்கிறார். இன்னொரு பாட்டு, மேலே பறக்கும் ராக்கெட். அந்த பாட்டுக்கு இசையமைத்தது ஒரு ஜெஃப்னா மேன், வேதான்னு சொல்லி. எத்தனை பேருக்கு அது தெரியுமோ தெரியல. அவர் இந்தியாவில் போய் செட்டில் பண்ணி அவர் மியூசிக் பல படங்களுக்கு இசை வச்சிருக்கிறார். நான் யோசிச்சேன், அவர் கெட்டிக்காரன். அந்த பாட்டு மட்டுமில்லை, டிங்கிரி டிங்காலேக்கும் அதே படம் தான். அது அவர் வேதாண்டவருக்கு என்ன முழு பேரோ தெரியல. மற்றது யமுனா ராணியோட குரல் ஒரு யூனிக் தான். அதோட என்ன நடந்ததுன்னு சொன்னா, இது என்னுடைய அப்சர்வேஷன். அவர் கொடி கட்டி பறந்த பிறகு எல்லாரும் ஈஸ்வரி என்ற ஒரு லேடி வந்துட்டா, அவ தான் துள்ளல் பாடுகள் எல்லாம் எடுத்த உடனே இவருக்கு அங்கே மார்க்கெட் போயிட்டது போல எனக்கு படுகின்ற ஐ டோன்ட் நோ. சினிமா இண்டஸ்ட்ரி கட் த்ரோட் இண்டஸ்ட்ரி தானே, அதனாடியே அதான் நடந்தது தெரியல. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பாடுகள் பாடி இருக்கிறா. ஆனால் பீக் டைம் வாஸ் 1960s என்று நினைக்கிறேன். எனவே அருமையான நிகழ்ச்சி நடத்தின உங்களுக்கு எல்லாருக்கும் எனது நன்றிகள். அருமையான கருத்துக்கு நன்றி ஜெகநாதன். அடுத்து வருவது வரதா சண்முகநாதன். வணக்கம். நான் நினைத்தது என்னென்றால், நாளைக்கு யோகசாமியினுடைய ஆயிலிய பெருநாள். அந்த முறையிலே எங்களுடைய அந்த நேரத்திலே யோகசுவாமியை பற்றிய விடயத்தை நான் சிறிது கூற இருக்கிறேன். மற்றவர்களும் கூற விரும்பினால் நல்லா இருக்கும் என்று நினைத்து அதை நினைப்பூட்டு. ஆயிலிய பெருநாள் நாங்க நாளைக்கு ஆயிலியம். ஓகே. நேற்று சைவ முன்னேற்ற சங்கம் நடத்தினது. அதுக்கு முதல் நாள் நாங்க நடத்தினது. இதுக்கும் நீங்க ஒரு வசந்த மாதம் கூட தெரியும். இல்லாட்டி ஸ்ரீ ஐயா தெரியப்படுத்தின சிவனருள் இல்லம் டாக்டர் ஸ்ரீ ஐயாவை ஒரு நாளைக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் தாருங்கோ, நான் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. நாளைக்கு கதம்ப நிகழ்ச்சி பின் உங்களோட டைமுக்கு நடக்க கதம்ப நிகழ்ச்சியில கொஞ்சம் அதுல நான் ஒரு 5 மினிட்ஸ் தரணும். ஒரு ஸ்லாட்டை தாங்க. 5 மினிட்ஸ் தான் தரல, வேண்டாம் டைம். 5 minutes will be okay. ஓகே, நன்றி நன்றி. ஓகே, நன்றி. அடுத்து வருவது எங்கள் வசந்தா மகாதேவன். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். அருமையான நிகழ்ச்சி அம்மா, அருமையாக இருந்தது. நீங்கள் சிறப்பாக நடத்தினீங்க, அதற்கு நான் முதல் நன்றி சொல்ல வேணும். நல்லாக இருந்தது. மற்றது பாபு சண்முகநாதன் நல்ல ஒரு பாட்டு எடுத்தார். அது சரியான கஷ்டமான முதல்வர் எடுத்து அதை இதண்டி நல்ல வடிவாக பாடினார். அழகாக இருந்தது. சரியான கஷ்டம். என்ன நீங்கள் காலையில் கேட்டீங்க பாடுறீங்களான்னு. ஆனால் எனக்கு பாட விருப்பம், ஆனால் எனக்கு உண்மையில் முழு பாட்டுகளும் தெரியாது வடிவா. ஆனால் நல்ல ஒரு பழைய நினைவுகளை கொண்டு வந்தது. நீங்கள் பாட எனக்கு சின்னல நாங்கள் கேட்ட நினைவு. அப்போ எனக்கு அது சந்தோஷமாக இருந்தேன். உண்மையில் பழைய பாட்டுகளை கேட்க சரியான இப்போதே பாட்டுகள் சும்மா காயா கூயான்றலையும் ஒரு விதமான
ஒரு 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 நல்ல சிந்தனை உள்ள பாட்டா இல்லை. இப்பத்திய பாட்டுகள் உதவாது. அப்ப எனக்கு அந்த பாட்டுகளை கேட்க சரியான சந்தோஷம். எனக்கும் பாட விருப்பம். ஆனா உண்மையில முழு பாட்டும் தெரிஞ்சால் நான் அதை ஆறுதலா எழுதி அப்படி இருந்து பாடியிருக்கலாம். பரவாயில்ல, இன்னொரு முறை பாடுவோம். அருமையான பாட்டுக்கள் எல்லாரும் பாடினீங்க, எல்லோரும் நல்லா பாடினார்கள். நன்றாக இருந்தது, நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நன்றி அம்மா. மழை பெய்ய வேணுமென்று எல்லாரையும் வேண்டுங்கோ, ஏனென்னா அதுதான் முக்கியமானது. மழை இல்லாமல் கிளே ஹால்ல 2 நாள் தண்ணி இல்லையாம். யோசிச்சு பாருங்க, குளிக்காம இருந்தவையா. அந்த கோயில்ல சொன்னவையா 2 நாள் தண்ணியே இல்லையாம் வீட்டுகளுக்கு. அப்ப கிளே ஹால்ல அப்படியான இடம் எல்லாம் இருக்குது. தண்ணி இல்லாம கனவேருக்கு நிப்பாட்டிட்டாங்க. அதுபடியா அதில் கவனம். நிறைய தண்ணியை குடியுங்க, அவ்வளவுதான் செய்ய வேண்டும். நன்றி நன்றி பாபா. ஓம் சாந்தி. எல்லாம் இத்துடன் நன்றியம்மா. முடிக்கிறேன். தண்ணிய கவனமா பாவீங்கோ, தண்ணிய நிறைய குடியுங்கோ. ஓகே, இப்போது ஸ்ரீகந்தராஜ மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சிட்டீங்களா? நாங்கள் கைதட்டுறதுக்கு நான் பிளான் பண்றேன். கைதட்டினா பிறகு பேருந்து நிறைவு செய்வோம். ஓகே ஓகே, நாங்கள் இப்போ என்னோட அருமையாக அந்த நிகழ்ச்சியை நடத்தின சண்முகநாதன் குடும்பத்துக்கும் மற்ற இதில் பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்கும் நாங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிக்க வேணும். நன்றி தெரிவிக்கிறது மிக மிக முக்கியமானது என்று கூறிக்கொண்டு, இப்பொழுது நீங்கள் 30 வினாடிகள் 30 கைதட்டுகளை தயவு செய்து கைதட்டுங்க. உங்களுக்கு தான் நன்மை இருக்கு கைதட்டுறதா. நன்றி. நன்றி ஐயா. நிறைவு செய்வோமா? வேறு யாரும் கருத்து கூற இருக்கின்றீர்களா? பாபு